வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Vivo V23 Pro vs Reno 7 Pro 5G தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து Reno 7 Proவும். ஸோ இந்த ரெனோவும் சரி, விவோவில் V சீரிஸும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்லா மாஸ் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண ஒரு மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போது ஓப்போவும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, விவோவும் பெஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து எதை வாங்குறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து Vivo V23 அண்ட் OPPO Reno 7 Pro ஏன் வந்து இவ்வளோ ஹிட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராஸ் வந்து சூப்பராக இருக்கும். ப்ராசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேம்ஸுமே விளாட்லாம், நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரியும் வந்து நீங்கள் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாஸ்தியாகவே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு அடக்கமான ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே அண்ட் சைஸஸ்லேருந்து ஆரம்பிப்போம். Vivo V23 பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட Reno 7 Proலையும் வந்து 6.5 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. சைஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன். இப்போ Reno 7 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காட்ச் சென்சேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதனால உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர் அண்ட் OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 Max 5G ப்ராசரோட வருது. உங்களுக்கு Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசரோட வருது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G ப்ராசர், எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 11ஓட வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 12ஓட வந்திருக்கு, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து OPPO Reno 7 Proக்கும் வந்து Android 12 அப்டேட் கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் OS வைஸும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256GB ஒரே வேரியன்ட் தான் வருது. பட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 8GB அண்ட் 12GB. மெமரிலையும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 128GB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 256GB. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Vivo V23 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து கேமராஸில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸோட வருது, 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. உங்களுக்கு வந்து Vivo V23 Pro பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அதே ட்ரிபிள் கேமரா தான் பிரைமரியாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து Vivo V23 Pro வந்து நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivo V23 Proல 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டூவல் செல்ஃபி கேமராவோட வருது. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமராவோட வர ஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களால் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணவே முடியாது. பட் Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து vlog பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமராஸில் வந்து நிறைய வீடியோஸ் எடுப்பீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து Vivo V23 Pro தான் கரெக்டான ஆப்ஷன். ஓவரால் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் Vivo V23 Pro வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீச்சரோட வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் தான் இருக்குது. செல்ஃபி கேமராலையும் வந்து Vivo V23 Pro தான் நல்லா இருக்குது. ஸோ கேமரா தான் உங்களுடைய பிரைமரி யூசேஜ். நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் நல்ல ஒரு ஃபோனாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து Vivo V23 Pro தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Proல பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து Vivo V23 Proல வந்து யூஸ்வலான ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்குற வீடியோஸ், கேட்குற பாட்டு எல்லாமே வந்து ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்குறோம். அதனால இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி.
பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டரி பவரோட தான் வருது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோனோட சைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா 4500 mAh வருது. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 4300 mAh வருது. ஃபாஸ்ட் சார்ஜரில் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. அதே உங்களுக்கு Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 44 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட தான் வருது. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Proவில் உங்களுக்கு வந்து ஒரு 35 minutes 40 minutes ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து Vivo V23 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 minutes 55 minutes ஆகலாம். ஒரு 10 to 15 minutes கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலான ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லுமே வந்து உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OS இதில் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கலர் OS கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன்ஸில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39,999 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 38,990 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கு, எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் வேறுபடலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே OPPO Reno 7 Proவும் அவைலபிள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா Vivo V23 Pro சீரிஸும் அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அப்டேட்ஸ், டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.